கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை யோவான் 7:38. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். அதாவது உள்ளத்திலே, ஆவியில், ஆத்துமாவில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடுது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய சரீரத்தில் போராட்டம் என்பது கிடையாது, வேதனை என்பது கிடையாது, நஷ்டம் என்பது கிடையாது, நெருக்கம் என்பது கிடையாது. எந்த ஒரு பிசாசுடைய கிரிகள், எந்த ஒரு காரியமும் உள்ளத்தில் இருக்காது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா அவனிடத்தில் ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடும். எப்போதும் ஜீவ தண்ணீருள்ள நதி ஓடிக்கிட்டே இருக்கும். சுகத்தின் நதி, வெற்றியின் நதி, விடுதலையின் நதி, அன்பின் நதி, சமானத்தின் நதி, செழிப்பு நதி அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ இது எப்போது ஓடும் என்று கேட்டால், அவன் உள்ளத்தில் கவலை இருக்காது, வேதனை இருக்காது, பலவீனம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவன் உள்ளத்தில் ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கும். யாருக்கு ஓடும் அப்படின்னு கேட்டால், என்னிடத்திலே யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல போராட்டத்தில் துவண்டு கொண்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பல நஷ்டத்தில் துவண்டு கொண்டிருக்கீங்களா? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்கள் உள்ளத்தில் ஜீவ தண்ணீரோட நதி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அதுக்கு ஒரே வழி, நீங்கள் இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் இயேசு மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு எனக்கு இருக்கிறாரு, நம்புங்க. இயேசு என்னை உயர்த்துவார், நம்புங்க. இயேசு என்னை வாழ வைப்பார், நம்புங்க. இயேசு என் பிரச்சனையை மாற்றுவார், நம்புங்க. இயேசு என் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், நம்புங்க. இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் பரலோகத்துக்கு வழிகாட்டி, அவர் தான் நன்மைக்கு வழிகாட்டி, அற்புதங்களுக்கு வழிகாட்டி, அதிசயங்களுக்கு வழிகாட்டி, வெற்றிக்கு வழிகாட்டி, விடுதலைக்கு வழிகாட்டி, சுகத்துக்கு வழிகாட்டி, எல்லாமே இயேசு தான். அந்த இயேசுவை நம்பும்போது இயேசு கண்டிப்பான உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயமானவரையுமே துதிக்கிறேன். இந்த வேலை நீரே வழி, நீரே சத்திய, நீரே ஜீவன். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் அனுப்பது செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.